அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு சப்ளிமேஷன். சயின்ஸில் சப்ளிமேஷன் என்கிற ஒரு பகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சப்ளிமேஷன் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராசஸா அல்லது கெமிக்கல் ப்ராசஸா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு கேஷியஸ் ஸ்டேட் வித்தவுட் பிகமிங் லிக்விட். அதாவது ஒரு திடப்பொருளை திரவ நிலைக்கு மாற்றாமல் டைரக்டாக காற்று நிலை அல்லது வாயு நிலைக்கு மாற்றும் ஒரு ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ். இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லேயே நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரை ஐஸ், இந்த ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரை ஐஸ் நீங்கள் வெளியில் வைக்கும்போது அது தானாகவே ஆவியாக தான் மாறுமே தவிர அது தண்ணீராக மாறாது. அதே போல தான் கற்பூரத்தை நம்ம கொளுத்தும் போது அது தண்ணீராக மாறாமல் அது ஆவியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். அதுபோல் நம்ம வீட்டில் டாய்லெட் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நாப்தலின் பால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சி உருண்டைகள், வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் பூச்சி உருண்டைகள்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேயே அது லிக்விடாக மாறாது, ஆனால் காற்றில் கரைந்து சின்னதாக போயிடும். நம்ம இந்த ஓடோனில் இது மாதிரியான ஏர் ரெஃப்ரெஷ்னர் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருப்போம். ஒரு சின்ன பேக்கில் மேலே மாட்டி வச்சுருப்போம். டாய்லெட்ஸில் பாத்ரூமில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக மாட்டி வச்சுருப்போம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் கரையும் போது லிக்விடாக மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேஸாகவே மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன் ப்ராசஸ். அமோனியம் குளோரைட், அயோடின் கூட நம்ம சப்ளிமேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். சரி, சப்ளிமேஷன் அப்படிங்கிறது ஒரு திடப்பொருளை திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றுதல். கன்வர்ஷன் ஆஃப் எ சாலிட் சப்ஸ்டன்ஸ் டு கேஷியஸ் ஸ்டேட் வித்தவுட் பிகமிங் லிக்விட். சரி, மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.